வீடியோ பார்க்குற உங்களை மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh பட்ஜெட்டில் நானுமே நிறைய ஸ்கூட்டர்ஸ் தேடி இருந்தேன். அப்படி எனக்காக நான் ஸ்கூட்டர்ஸ் தேடும்போது நிறைய ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணி அண்ட் அது ஃபீச்சர்ஸ் ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அதில் ஒரு லிஸ்ட்டுமே வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்களும் இந்த பட்ஜெட்டில் தான் ஸ்கூட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இருக்கிறதுல மார்க்கெட்டில் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ சொல்ல போகிற இந்த 5 ஸ்கூட்டர்ஸோட லிஸ்ட் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த ஸ்கூட்டரை போயிட்டு டேரெக்டாக வந்து ஒரு டெஸ்ட் பாருங்க. பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூட்டர்ஸ் வந்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ரெஃபரன்ஸில் ஸ்கூட்டர் வேணும்னு வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் தான் ப்ரெஃபரன்ஸ், எனக்கு வந்து ஃபேமிலி தான் முக்கியமான ப்ரெஃபரன்ஸ் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு 110cc போகலாம். அதுவே இல்லை எனக்கு வந்துட்டு மைலேஜும் நார்மலாக இருக்கணும், அதே நேரத்தில் நான் அப்பப்போ ஹைவேக்கும் போவேன் அப்படின்னா 125cc வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நான் எனக்கு பார்க்கும் போதே எனக்கு 110cc தேவை கிடையாது, எனக்கு ஒரு 125cc தான் தேவையாக இருந்தது. ஒருவேளை உங்களோட யூசேஜ் வந்து 110cc மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வாங்குறது 125cc இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் சொல்லணும். ஆல்வேஸ் உங்களோட ஏரியாவில் கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஈஸியாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் 5வது பொசிஷனில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா யமாஹாவோட ரேசர் 125cc தான். ஸோ இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பர்சனலி நான் வாங்கலாம்னு எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸ்கூட்டர் பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான டெக்கி லுக்கில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் கமிட் போகிறீங்க, ஒரு யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அண்ட் போத் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விமானாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே இந்த ஸ்கூட்டி வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு 125cc ஏர் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டரில் உங்களுக்கு ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால இதில் மைலேஜ் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும் மற்ற ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா 60 to 65 கிலோமீட்டர்ஸ் ஒரு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க. பட் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான வந்து நீங்கள் யூசரை பொறுத்து தான். ஸோ யூசர் எந்த அளவுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க, ஒரு அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இந்த ஸ்கூட்டர் இருக்க ப்ரோஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கி லுக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரி கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டராக இருக்கும். சிட்டி கம்யூட்டுக்கும் சரி, அதே நேரத்தில் நீங்கள் அப்பப்போ ஹைவே போகிறதா இருந்தாலும் அப்பவும் ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டராக இருக்கும். ப்ரோஸ் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக கான்ஸுமே இருக்கும். ஸோ கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பாடி தான். ஸோ இதோட பாடி டைப் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஆன்லைனில் நானுமே பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூஸ் பார்க்கும்போது இந்த மேடு தான் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதே இன்ஜின் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா யமஹாலே உங்களுக்கு ஃபெசினோ 125 வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கூட்டரோட டாப் எண்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்-ரோட் ப்ரைஸ் 1,12,000 வந்து வரும். ஸோ இவங்க வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட் இருக்குது ஹோண்டா ஆக்டிவா 6G 110cc ஸ்கூட்டர் தான். இதை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் கிடையாது. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர்ஸ்னு எடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஆக்டிவாவை நீங்கள் வச்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம பிராண்ட் நேம், செம பார்த்தீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்கூட்டி தான் இந்த ஸ்கூட்டி. ஸ்கூட்டோட மெயின் அட்வான்டேஜ் இதோட ரிலையபிலிட்டி தான். அண்ட் ஸ்கூட்டர்ஸ் மார்க்கெட்லேயே இதுக்கு ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வாங்கிட்டு உடனே தேவையில்லைனா கூட நீங்கள் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு திரும்ப சேல் பண்ணிட முடியும். கூடவே ஸ்டாண்டர்ட் வேரியேஷனில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸுமே வந்து கிடையாது. அண்ட் இது ஒரு 110cc ஸ்கூட்டர் தான். ஸோ இதை நீங்கள் அக்ரெசிவாலாம் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்ட முடியாது. அண்ட் நிறைய பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹைவே இந்த மாதிரி போகிற யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். யார் தான் இதை வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி பர்பஸ்க்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்குது டிவிஎஸோட என்டார்க் 125cc ஸ்கூட்டர் தான். ஸோ இதில் உங்களுக்கு 124.8cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான 125cc ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு யங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு டிவிஎஸோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர் வந்துடும். அப்பன் மாடலில் உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுமே வருது. அண்ட் நீங்கள் அப்பப்போ ஹைவே போகிறீங்க அப்படின்னா அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டியால் ஹேண்டில் பண்ண முடியும். தென் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ்க்கு வாஸ்டான சர்வீஸ் நெட்வொர்க்குமே இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட மைலேஜ் தான். இதில் 40 to 45 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களால் 1 லிட்டருக்கு எடுக்க முடியும். இந்த வண்டியோட மைலேஜை மட்டும் ஓரம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு நல்ல ஸ்கூட்டராக வந்துருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் அதுவும் டிவிஎஸ் மாதிரி பிராண்டுகிட்டேருந்து ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், ஸோ இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்கூட்டர்ஸில் சம் ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு எக்ஸ்ஷோரூமில் எடுக்கிற ப்ரைஸ்க்கும் டிஸ்கவுண்ட் போட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2,000, 3,000 ஆர் 4,000 சம் ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 5,000 வரைக்கும் உங்களால் ரெடியூஸுமே பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சது அப்படின்னா அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 தான். ஸோ இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி என்டார்க் வந்து ஒரு யங் ப்ரொஃபஷனலுக்கு நான் சொல்லுவேனோ அதே மாதிரி இது வந்து ஃபேமிலி யூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹோண்டா ஆக்டிவாக வாங்குறதுக்கு பதிலாக ஒரு சில பேர் எனக்கு வந்துட்டு ஹோண்டா வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மைலேஜோட ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்கூட்டர்னு சொல்லலாம். அந்த ஸ்கூட்டரோட ஆன் ரோட் ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 1,13,000 வரும். ஸோ உங்களோட ஏரியாவில் செக் பண்ணிக்கோங்க, நான் சென்னை ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். ஸ்கூட்டியில் மெயின் அட்வான்டேஜ் இதில் உங்களுக்கு 33 லிட்டருக்கான பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து வந்துடும். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 125cc ஸ்கூட்டராக இருந்தாலும் அரௌண்ட் உங்களுக்கு 50லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜுமே கொடுக்குது. அண்ட் சீட்ஸுமே நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஃபேமிலி ஸ்கூட்டர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்பப்போ ஹைவே எடுத்துகிட்டு போகிறதாலும் அதையுமே எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுசுகியோட ஆக்சஸ் 125 ஸ்கூட்டர் தான். ஸோ இந்த ஸ்கூட்டரை நான் நம்பர் 1 பொசிஷனில் வச்சதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. பட் இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கான்ஸுமே இருக்குது, நான் அதையுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் சுசுகியோட ரிலையபிலிட்டி தான். ஸோ எப்படி ஹோண்டா வந்து ரிலையபிலிட்டிக்கு பெட்டரோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுசுகியுமே இந்த இன்ஜின் ரிலையபிலிட்டியில் ஒரு பெட்டரான பிராண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த 125cc ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸாக ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபினிஷில் இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்ல கிளாஸ் லுக்கை விரும்புவீங்க அப்படின்னா ஒரு டெஃபினெட்லி ஒரு பிடிச்ச ஸ்கூட்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு 24.5 லிட்டர்ஸ்க்கான போட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 104 kgs இருக்குது. நல்ல ஒரு லென்த்தான சீட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி, ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிற ஸ்கூட்டராக வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினை வந்து நீங்கள் ஸ்மூத்னஸை நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் நிறைய டைம் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ நான் இந்த ஸ்கூட்டியை யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸான ஒரு ஃபீலிங்கோட ஒரு நல்ல மைலேஜுமே இந்த ஸ்கூட்டியில் வந்து கிடைக்கும். இந்த ஸ்கூட்டரில் ஈஸியாகவே உங்களுக்கு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் லிட்டருக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ்க்காகவும் இதை நம்பலாம். இதுக்கு ப்ரோஸ்லாம் பார்த்தாச்சுல, இதுக்கு கான்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் முக்கியமான கான்சன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸும் சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் கம்பேரிட்டிவ்லி மற்ற 125cc விட இந்த ஸ்கூட்டருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு ஓவராக தான் தெரியும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக் மாடலில் வந்து அவைலபிள் இருக்காது, உங்களுக்கு டாப் அண்ட் மாடலில் தான் அவைலபிள் இருக்கும். இதோட என்ட்ரி லெவல் மாடலில் உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸுமே கிடைக்காது. இதோட லுக்ஸ் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுமே உங்களுக்கு ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியமான ஸ்கூட்டர் விரும்புறீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக காஸ்ட்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்துட்டு மென் உமன் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல மைலேஜுமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இந்த 5 ஸ்கூட்டர்ஸோட எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் வந்து அண்டர் 1 lakh. பட் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் இதெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு அரௌண்ட் வந்து 1,10,000 கிட்ட வந்துடும். ஸோ ஒரு சில மாடல்ஸ் அதை தாண்டியுமே போக சான்சஸ் இருக்குது. கமிங் மந்த்ஸில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர்ஸோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த 5 ஸ்கூட்டர்ஸில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா தென் டெஃபினெட்லி ஒரு டைம் நேரில் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வந்து யூசேஜுக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூட்டர் எடுக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வந்து ஸ்கூட்டர் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறதா இருந்தால் இதில் வந்து எந்த ஸ்கூட்டர் வந்து எடுப்பீங்க? சப்போஸ் நீங்கள் இந்த 5 ஸ்கூட்டர்ஸில் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸுமே கீழே மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து வாங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.